பிரைஸ் தி லார்ட். உயிர் தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு போவேன் என்று இயேசு ஏன் தன் சீஷரிடம் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இயேசு அநேக இடங்களில் சுற்றித் திரிந்து ஊழியம் செய்த போது கூட உயிர் தெழுந்த பிறகு கலீலியாவுக்குத்தான் அவர்களுக்கு முன்பாக போவேன் என்று சொன்னதன் காரணத்தை இப்போது பார்க்கலாம். கடைசி ராவிருந்தின் போது இயேசு கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு சகரியா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி அவருடைய சீஷர்கள் அவர்களை கைவிடுவார்கள் என்று இயேசு முன்னறிவிக்கிறார். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு போவேன் என்று மத்தேயு 26 அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு. இதன் மூலம் இயேசு தனது மரணம் முடிவல்ல என்றும் அவர் மீண்டும் உயிர் தெழுந்து கலீலியாவில் அவர்களை சந்திப்பார் என்றும் அவர் சீஷர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இதில் இயேசு 3 முக்கிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். முதலாவது, இயேசுடைய உயிர்த்தெழுதலின் நிச்சயம். இயேசு தனது மரணம் முடிவல்ல என்று உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவ விசுவாசத்தின் மையமாக இருக்கும் அவரது உயிர்த்தெழுதல் தேவனுடைய குமாரன் என்று அவரது அடையாளத்தை வேதத்தின் நிறைவேற்றுதலையும் உறுதிப்படுத்தும். இரண்டாவது, மீண்டும் சீஷர்களோடு ஒன்றிணைவதை வாக்குறுதி அளிக்கிறது. தம்முடைய மரணத்துக்கு பிறகு தம்முடைய சீஷர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்றும் அவர்களின் உறவு மீட்டெடுக்கப்படும் என்று இயேசு அவர்களுக்கு உறுதி அளிக்கிறார். மூன்றாவது, ஊழியத்திற்காக சீஷர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இயேசுவின் ஊழியத்தில் கலீலியா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அங்கு அவர் பல அற்புதங்களை செய்தார், மக்களுக்கு அர்ப்பித்தார். உயிர்த்தெழுதலுக்கு பிந்தைய அவரது கலீலியாவின் தோற்றமானது அவரது பணியின் தொடர்ச்சியை வலியுறுத்துகிறது. சீஷர்களுடைய எதிர்கால ஊழியத்துக்காக இயேசு அவர்களை தயார்படுத்துவதற்காக பெரிய கட்டளையும் அங்கு கொடுக்கிறாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளையிட்டு யாகும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவருக்கு உபதேசங்கள் பண்ணுங்க என்று கூறுகிறாரு. சுவிசேஷத்தை எல்லா நாடுகளுக்கும் அறிவை பரப்பும்படி இயேசு அவர்கள் அறிவுறுத்துகிறார். மேலும் எதிர்கால வேலைக்கு அவர்களை அதிகாரம் கொடுக்கிறார். சுருக்கமாக உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசுவின் சீஷர்களை கலீலியாவிலே சந்திப்பதாக இயேசு உறுதி அளிப்பது நம்பிக்கையும் மறுசீரமைப்பையும் அவர்களுக்கு முன்பாக இருந்த பணிக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தும் சக்தியை கொடுப்பதுமாகவே இருக்கிறது. ஆமென்.